தசானன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இருந்த ஒரு குடிசையும் எதுக்குடா இப்படி பண்ண? அவங்க அம்மா திட்டுறாங்க. அம்மா, நீங்களும் தங்கச்சியும் கொஞ்ச நாளைக்கு குபேரனோட நாட்டுல போய் இருங்க. நான் இங்க இருந்து போறேன். எனக்கு தேவையானது அடையிறதுக்காக நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் தசானன். என் கூட யாரெல்லாம் வரீங்க? இப்படி கேட்ட தசானன் தம்பி விபீஷணனை கூப்பிட்டு இருக்கான். அம்மா, நானும் அண்ணன் கூட போறேன். அண்ணனை என்னால தனியா விட முடியாதுமா, கவலைப்படாதீங்க. அண்ணனை நான் சரியான வழியில நல்ல மார்க்கத்துல அவரை கொண்டு வர முயற்சி பண்றேன். இப்படி அந்த தம்பின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்ததா கும்பகர்ணான்னு கத்துறான் தசானன். உடனே ஒரு பணமர உயரத்துக்கு ஒருத்தர் எந்திரிச்சு வரா. இப்ப இவங்க 3 பேரும் அந்த மலையில இருந்து கீழே ஒரு நதியில குதிச்சு நீந்தி போய்கிட்டு இருக்காங்க வேற எங்கேயோ. அப்போ இந்த குட்டி பொண்ணு சொல்றாங்க அம்மா கிட்ட, அம்மா நீ கவலைப்படாத, அண்ணே தவந்தான் பண்ண போறான், நிச்சயமா சக்திகளை எல்லாம் வாங்கிட்டு வந்துருவான். அப்புறம் நம்ம முனிவர்களையும் தேவர்களையும் பழி வாங்கிடலாம்னு சொல்லிட்டு இருக்கா குட்டி பொண்ணு கூட. அவங்க அம்மாவுக்கு அதெல்லாம் கேட்டு ஷாக்கா இருக்கு. என்னடா பிள்ளைங்க இப்படி இருக்குங்களேன்னு. இப்படி வருஷ கணக்கா தசானன் தவம் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் கூட விபீஷணனும் கும்பகர்ணனும் கூட தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பல மாசங்கள் ஆகுது, மாசங்கள் வருஷங்கள் ஆகுது. என்ன தடை வந்தாலும் அவன் சளைக்காம தவம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் தவம் பண்ணும்போது அவனோட தலையில பாறை கூட விழுந்து அவனுக்கு மண்டை கூட உடைஞ்சு ரத்தம் பொலபொலன்னு ஊத்துது. ஆனா அவன் அசையவே இல்லையே. பிரம்மதேவரை போற்றி பிரம்மதேவரை போட்டு பிரம்மதேவரை நோக்கி தவம் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு நிமிஷம் கூட விபீஷணனும் கும்பகர்ணனும் அவனை விட்டு பிரியவே இல்ல. இப்படி வருஷ கணக்கா தவம் பண்ணி பாக்குறா, ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த பிரம்மதேவர் அவனுக்கு வரம் கொடுக்கறதாவே இல்ல. அவர் மனசு திருப்தி அடையவே மாட்டேங்குது தசானனோட தவத்துல. இதனால ரொம்ப கடுப்பானவன் ஒரு நாள் ஒரு வாளை எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான்.